கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரியின் பின்னால் காரின் பின்னால் பேருந்து என அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், வணக்கம். 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது, இது குறித்து சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் பஸ் நிறுத்தம் பகுதியில் சென்னை திருச்சி 4 வழி சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதால் அந்த பகுதியில் மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆசனூர் சிப்காட்டில் இருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் பாதையில் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ஒரு சரக்கு லாரி இன்று அதிகாலை வேகமாக வந்து கொண்டிருந்த நிலையில் சிப்காட் பகுதியில் இருந்த தற்காலிக சாலையில் செல்லும் பொழுது அந்த சாலை சரிவர இல்லாததால் லாரி ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்து லாரியை மெதுவாக ஓட்டினார். அப்போது பின்னால் திண்டுக்கல்லில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக லாரியின் பின்பக்கமாக பயங்கரமாக மோதியது. இதைத் தொடர்ந்து காரின் பின்னால் திருச்சியிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து ஒன்று காரின் பின்பக்கம் மோதிவிட்டு சாலையின் இடதுபுற பள்ளத்தில் இறங்கியது. இந்த விபத்தில் லாரி மற்றும் பேருந்து எரிபொருக்கும் இடையே சிக்கிக் கொண்ட கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் அந்த காரில் சுமார் ஒரு திண்டுக்கல்லைச் சேர்ந்த அழகுவேல் ராஜா என்பவர் படுகாயமடைந்த நிலையில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் காரில் பயணம் செய்த அழகுராஜாவின் மனைவி மற்றும் மகள் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் சென்னை பொன்னேரியைச் சேர்ந்த லோகு உட்பட 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனால் அந்த உடனடியாக தகவல் அறிந்த எல்லைக்கல் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நன்றி ஹரிராஜன், உங்க தகவல்களுக்கு நன்றி.